அதிமுகவை சார்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நானும் பேரூராட்சி தலைவராக இருந்தவன். ஆனா அதே சமயத்தில் இங்க பெருங்குடியினுடைய பேரூராட்சி தலைவராக இருந்த பொழுது 2 பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் துவங்கப்பட்டு இன்று சோழிநல்லூர்ல 4 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திட்டங்கள் துவங்கப்பட்டு பணிகள் முடித்து இந்த மக்கள் பயன்பாட்டிருக்கிறது. இங்க எங்க இருக்கு கேட்டு பாருங்க. இதெல்லாம் தன்னுடைய சுய லாபத்திற்காக இங்க இருக்கின்ற கட்டுமான பிரிவுகளில் இருந்து அடுக்குமாடி பகுதிகளில் இருக்கின்ற அந்த கழிவு நீர்களை அகற்றுவதற்கு லாபத்தை ஈட்டுக் கொண்டிருப்பதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தலைவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் சும்மா இருப்போமா? உடனடியாக அதற்கான தீர்வுகள் காணப்பட்டு இன்னும் வருகின்ற ஜனவரி மாதம் இந்த பணிகள் எல்லாம் ஒரு பகுதி சீவரம் பகுதிக்கெல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. இருந்தாலும் இந்த பகுதிகளுக்கு மிக விரைவில் இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகளை நிறைவேற்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த பணி துவங்கப்படும் என்ற செய்தியை இங்க இருக்கின்ற மக்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறது. அதே போலதான்